வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். பொதுவா நாம கேன் அண்ட் குட் முடியும், முடிந்தது. இவ்வளோதான் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த குட் இருக்கு இல்லையா? அது வந்து வுட் மாதிரியே நெறைய விதமா நம்ம யூஸ் பண்ணலாம். குட்டுக்கு நாமளே ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொன்னு. இந்த குட்ட நம்ம இங்க நம்மளுடைய கிண்டலா, நக்கலா, சர்க்காசத்த வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு குவெஷன் ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சரும் நம்ம இன்னைக்கு இதே வீடியோல பார்க்க போறோம். யாராவது மெதுவா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. "ஏன் உன்னால இதுக்கு மேல மெதுவா வர முடியாதா?" அப்படி கேட்போம். ஆக்சுவலா "வேகமா வா" அப்படின்னு சொல்றத தான் நம்ம அப்படி கிண்டலா சொல்லுவோம். யாராவது சத்தமா பேசினாங்க அப்படின்னா, "ஏன் இத விட சத்தமா பேச முடியாதா?" அப்படி கேட்போம். ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கான ஸ்ட்ரக்சர். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஸ்ட்ரக்சர் குட், சப்ஜெக்ட், பி, எனி பிளஸ் அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல அட்ஜெக்டிவ்னு நம்ம சொல்றது வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கிற அட்ஜெக்டிவ். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். யார் வேணா இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இதுல நம்ம பீன்னு சொன்னோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம வேர்பையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். எப்போ எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அப்படியே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப பார்த்துட்டே வரலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனேயுமே நம்ம இப்போ தமிழ் சென்டென்ஸ் சொல்றப்ப பார்க்கலாம் அதையும். உங்களுக்கு ஒரு டவுட் வரும். தமிழ்ல சொல்றப்ப உன்னால இதுக்கு மேல மெதுவா வர முடியாதா? அப்படின்னு நெகட்டிவா சொல்றோம். ஆனா ஸ்ட்ரக்சர் பாருங்க குட் சப்ஜெக்ட் பி எனி அட்ஜெக்டிவ் தான் இருக்கு. ஏன் அது குடின்ட்டுன்னு இல்ல? அப்படின்னு உங்களுக்கு தோணும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இப்படி தான் சொல்லுவாங்க. அதனால நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ல அது மாரி நெகட்டிவா இருக்குன்றதுனால நீங்க அதில குடின்ட்டுலாம் போடாதீங்க. ஸோ அது வந்து ஆக்வர்டா இருக்கும். அப்போ அதனால இத நாம இப்படி தான் இங்கிலீஷ்ல கேட்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அதனால முடியாதான்னு இருக்குன்றதுனால நம்மளா குடின்ட்டுலாம் போட வேண்டாம். சரி. இந்த சென்டென்ஸ நம்ம இப்ப ஃப்ரேம் பண்ண போறோம். உன்னால இதுக்கு மேல மெதுவா வர முடியாதா? அப்படி நம்ம கேட்கணும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களான்னா, உனக்குன்னு இருக்குன்னா அப்படியே குட் யூன்னு வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்ட மட்டும் மாத்திக்கோங்க போதும். பெரும்பாலும் நம்ம டைரக்ட்டா யார்ட்டயாவது தான் நம்ம கேட்போம். அதனால குட் யூ பி இது வந்து ஃபிக்ஸடா இருக்கு. எனி அப்புறம் அப்படியே இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது மெதுவா. இதுதான் அட்ஜெக்டிவ். ஸ்லோ கம்பேரிட்டிவ் ஃபார்ம்லன்னு சொன்னோம். அப்ப ஸ்லோவர். அவ்வளோதான். ஸோ இத எப்படி சொல்லப் போறோம்? குட் யூ பி எனி ஸ்லோவர்? அவ்வளோதான். ஸோ இந்த மட்டும் நீங்க மாத்துனாலே நெறைய சென்டென்ஸஸ் சொல்லலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. யாராவது ரொம்ப லேசியா இருக்காங்க அப்படின்னா, "ஏன் இதுக்கு மேல உன்னால சோம்பேறியா இருக்கவே முடியாதா?" அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்ப குட் யூ பி எனி அவ்வளோதான் ஃபிக்ஸட். நாம சொல்றது சோம்பேறியா. சோம்பேறியானா லேசி. அத நம்ம லேசியர் அப்படின்னு மாத்திக்கோங்க. இப்ப குட் யூ பி எனி லேசியர்? இதுக்கு மேல சோம்பேறியா இருக்க முடியாதா உன்னால? குட் யூ பி எனி லேசியர்? அடுத்தது பார்க்கலாமா? சத்தமா பேசுறவங்க கிட்ட, "உன்னால இத விட சத்தமா பேச முடியாதா?" அப்படி கேட்கணும். சத்தமா பேசுறது, சத்தமா சிரிக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம இதே மாரியே சொல்லலாம். லவுடர் அவ்வளோதான். அப்ப குட் யூ பி எனி லவுடர்? குட் யூ பி எனி லவுடர்? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? பீன்னு வச்சு சொன்னோம். இதில நீங்க ஸ்பெசிஃபிக்கா "ஏன் உன்னால இத விட சத்தமா பேச முடியாதா? ஏன் உன்னால இத விட சத்தமா சிரிக்க முடியாதா?" அந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, பி எடுத்துட்டு அதுக்கு பதிலா வெர்ப் யூஸ் பண்ணுங்க. அப்ப குட் யூ ஸ்பீக் எனி லவுடர்? குட் யூ லாஃப் எனி லவுடர்? அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல பிக்கு பதிலா நாம வெர்ப் யூஸ் பண்ண போறோம் இனிமே. உன்னால இதுக்கு மேல லேட்டா வர முடியாதா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க. யாராவது ரொம்ப லேட்டா வராங்க அப்படின்னா, "ஏம்மா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? இதுக்கு மேல லேட்டா வர முடியாதா?" அப்படி கேட்போம். இல்லையா? ஸோ வர்றது அதுக்கான வெர்ப யூஸ் பண்றோம். குட் யூ அரைவ் எனி லேட்டர்? குட் யூ அரைவ் எனி லேட்டர்? லேட்டா வர்றது. அதனால லேட்டர்ன்னு போட்டோம். அவ்வளோதான். யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். "ஏன் இதுக்கு மேல கஷ்டமா கேள்வி கேட்க முடியாதா?" அப்படி கேட்போம் இல்லையா? அப்ப குட் யூ ஆஸ்க் இந்த இடத்துல வெர்ப் வந்து கேட்கறது. அதனால குட் யூ ஆஸ்க் எனி கஷ்டமா. அப்ப அதனால எனி ஹார்டர். ஆனா பார்த்தீங்களான்னா, இந்த ஆஸ்க்ன்ற வெர்ப் இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ என்ன கேட்கணும்? கேள்வி கேட்கணும். ஸோ இதுக்கு மேல கஷ்டமா கேள்வி கேட்க முடியாதா? அப்படிதான் நம்ம தமிழ்லயே சொல்றோம் இல்லையா? ஸோ தமிழ்ல உன்னால இதுக்கு மேல கஷ்டமா கேட்க முடியாதா? அப்படி கூட நம்ம சொல்லலாம். பட் இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் நம்ம கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு தான் ஆகணும். என்ன கேட்கிறதுன்றத நம்ம சேர்த்து சொல்லணும். அப்பதான் அது மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அதனால தான் நம்ம குட் யூ ஆஸ்க் எனி ஹார்டர் கொஸ்டின்ஸ்? குட் யூ ஆஸ்க் எனி ஹார்டர் கொஸ்டின்ஸ்? ஒரு தடவ ஒரு வியூவர் கூட கேட்டிருந்தாங்க.
கிவ் அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு. நம்ம குடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வெறுமனே கிவ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்ல மாட்டாங்க. கூட ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும். கிவ் மீ த புக் அப்படி தான் சொல்லுவோம் நம்ம. கிவ் கிவ் த புக் அப்படியே விட கிவ் மீ த புக், கிவ் மீ த கீஸ், இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து சொல்லணும். ஆப்ஜெக்டையும் சேர்த்து சொல்லணும். அதுதான் கரெக்ட் வே. ஸோ எந்தெந்த வேர்ப்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் தேவை அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ்க்ன்றது அந்த மாதிரி ஒரு வேர்ப். அதனால தான் நம்ம வெறுமனே குட் யூ ஆஸ்க் எனி ஹார்டர் அப்படின்னு சொல்லாமல் குட் யூ ஆஸ்க் எனி ஹார்டர் கொஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒருத்தவங்க நிறைய மேக்கப் போட்டிருக்காங்க. ஷியோ இதுக்கு மேலே மேக்கப் போட முடியாதா அப்படி கேட்கணும். இப்போ நம்ம சப்ஜெக்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஷீன்னு வச்சு சொல்கிறோம். அதனால குட் ஷீ. அடுத்தது வேர்ப். மேக்கப் போடுறது. நம்ம வந்து இந்த போடு அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் கூட சொல்லியிருந்தோம். ஸோ மேக்கப் போடுறதுன்றப்போ நம்ம வந்து வேர் மேக்கப்பும் சொல்லலாம். அதே மாதிரி புட் ஆன் அதுவும் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால குட் ஷீ வேர் எனி மோர் மேக்கப், எனி மோர். இந்த இடத்துல மேக்கப் பார்த்தீங்களான்னா இதில் வந்து சிலபல்ஸ் பாருங்கள். மோர் தென் ஒன் சிலபல். மோர் தென் ஒன் சிலபல்னால் நம்ம இஆர் சேர்க்க முடியாது. அதனால நம்ம மோர்னு முன்னாடி சேர்த்துப்போம். இப்போ குட் ஷீ வேர் எனி மோர் மேக்கப், குட் ஷீ புட் ஆன் எனி மோர் மேக்கப் அப்படி சொல்லுவோம். சாம்பாரில் பயங்கர உப்பு. ஏன் இதுக்கு மேலே உப்பு போட முடியாதா அப்படி கேட்போம் இல்லையா. அப்போ குட் யூ ஆட் போடுறது. அதனால குட் யூ ஆட் எனி மோர் சால்ட். இந்த இடத்துல சால்ட்ன்றது அட்ஜெக்டிவ் இல்லை, நவுன். அதுக்கு முன்னாடி அது கூடலாம் நம்ம வந்து சால்ட்டர் அப்படிலாம் போட முடியாது. அதனால தான் எனி மோர் சால்ட். குட் யூ ஆட் எனி மோர் சால்ட் டு த சாம்பார் எப்படி நாம கேட்போம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து ரியல் கொஷின்ஸ் இல்லை. நம்ம வந்து சக்காசத்தை வெளிப்படுத்துறத நம்ம வந்து இப்படி கொஷின் மாதிரி கேட்குறோம் இல்லையா. அதனால இதெல்லாம் ரிட்டாரிக்கல் கொஷின்ஸ் தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஸ்ட்ரக்சர். இதில் நம்ம couldn't be any ப்ளஸ் adjective இப்படி வச்சு நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெனியூனாக நிஜமாவே பாசிட்டிவாகவும் நம்ம சொல்லலாம். அதையே கொஞ்சம் டோனை மாற்றி நீங்கள் நக்கலாகவும் சொல்லலாம். ஸோ ரெண்டுக்குமே இதே ஸ்ட்ரக்சர் தான். இப்போ இது வந்து கொஷின் ஃபார்மில் இருக்க போகிறது இல்லை, ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. நம்ம அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டே வரலாம். இப்போ நிஜமாவே நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஐயோ நான் இதை விட சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக சொல்ல போகிறோம். அப்புறமா அப்படியே டோன் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான இடங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அப்படின்றதுனால ஐ couldn't be ஹாப்பியர்னு சொன்னாலும் போதும். இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கவே முடியாது, இதை விட சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படி சொல்லணும். ஸோ ஹாப்பியோடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஹாப்பியர். ஐ couldn't be happier அப்படி சொன்னாலே போதும். நீங்கள் இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணணும்னா ஐயோ இதுக்கு மேலே ஹாப்பியாக என்னால் இருக்கவே முடியாது அந்த டோன் வேணும் அப்படின்னா ஐ couldn't be any happier அப்படி சொல்லுவோம். ஒரு எனியை சேர்த்துப்போம். ஸோ எனி வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து எப்படி எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸட் அப்படின்னே வச்சுக்கலாமே. நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் சொல்லலாம். ஒரு ஈவெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா அதுக்கும் சொல்லலாம். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் சொல்லலாம். ஸோ ஃபிக்ஸடாக எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம். இதை விட சிறப்பாக அமையவே அமையாது அப்படி சொல்லணும். அப்போது திஸ் couldn't be more perfect, திஸ் couldn't be more perfect. இதை விட பர்ஃபெக்டாக இதை விட சிறப்பாக அமையவே அமையாது, இருக்கவே முடியாது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. இப்போ நாம் கிண்டலாக சொல்லலாம். ஸோ அதே ஸ்ட்ரக்சர் தான், ஒன்றும் மாறல, ஆனால் டோன் மட்டும் மாறும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்னு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. எல்லா வேலையும் நீங்களே தான் செய்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு மேலே நீ எனக்கு உதவி பண்ணவே முடியாது, இதை விட உதவியாக நீ இருக்கவே முடியாது அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை வந்து நக்கலாக சொல்லுவோம். பட் அதே ஸ்ட்ரக்சர் தான். அப்போ யூ couldn't be any more helpful, யூ couldn't be more helpful. இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லணுமானா யூ couldn't be any more helpful, இதை விட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கவே முடியாது அப்படி சொல்கிறதுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். மிஸ் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. இப்போ கிளாஸ் ரூம்னே வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியாக ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினை கேட்குறாங்க. ஆஹா எவ்வளோ ஈஸி, இதை விட ஈஸியாக இருக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு பதில் தெரியாது. அப்போ நம்ம கிண்டலாக சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்ல போகிறோம். இதை விட இன்னும் சுலபமாக இருக்கவே முடியாது. இட் couldn't be any easier, இட் couldn't be any easier. நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அப்படியே நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் couldn't be any, ஈஸியாக இருக்க முடியாதுன்றதுனால ஈஸியர்னு போட்டோம், அவ்வளோதான்.
ஸோ இந்த 2 செக்ஷனுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லையா? இதையும் நம்ம பார்த்துடலாம். அப்ப சில்லியா ஏதோ பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், "ஆஹா! என்ன ஒரு புத்திசாலித்தனம்" அப்படி சொல்லுவோம் இல்லையா? இத விட புத்திசாலித்தனமும் இருக்கவே முடியாது. அப்படி சொல்லுவோம். ஸோ அதுதான் சொல்லப் போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்களான்னா, நம்ம வந்து சர்க்காசத்த வெளிப்படுத்துற மாரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? வாவ்! யா! இந்த மாரி ஏதாவது சேர்த்துக்கிறது ரொம்ப சகஜம். அது வந்து ஸ்போக்கன்ல அது ஆட்டோமேட்டிக்கா வரும். "நீ பயங்கர புத்திசாலி இல்ல?" அப்படிங்கிற ஆமாமா. ரொம்ப புத்திசாலி தான். அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்றோம். ஸோ ஹி குட்ன்ட் பி எனி ஸ்மார்ட்டர். யா ஹி குட்ன்ட் பி எனி ஸ்மார்ட்டர். ஆமாமா. இதுக்கு மேல புத்திசாலி இருக்கவே முடியாது. யா ஹி குட்ன்ட் பி எனி ஸ்மார்ட்டர். இப்போ இந்த 2 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப கார்ல போம்போது யாராவது ரொம்ப ஸ்லோவா டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, "ஏன் இதுக்கு மேல இன்னும் மெதுவா கார் ஓட்ட முடியாதா?" அப்படி கேட்கணும். அதே மாரி என்ன கிளியரா இருக்கு இல்லையா? அப்படி கேட்கிறப்போ, நல்லா தெளிவா புரியுது இல்லையா? அந்த மாரி ஏதாவது கேட்கிறப்போ, ஆமாமா இத விட தெளிவா இருக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சொல்லணும். ஸோ இந்த 2 சென்டென்சஸையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்ஸர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்ஸர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இதுக்கு மேல மெதுவா ஓட்ட முடியாதுன்னு இருக்கு. அதனால வெர்ப் வச்சு சொல்லணும். குட் யூ டிரைவ் எனி ஸ்லோவர்? இத விட தெளிவா இருக்கவே முடியாது. இட் குட்ன்ட் பி எனி கிளியரர். ஸோ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த குட்டோடைய 2 ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.